அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். நான் உங்க மித்ரா. அமரபூபதின்றவர் வாழ்க்கையிலையும் அவருடைய நண்பர்கள், உறவினர்கள், சீடர்கள் வாழ்க்கையிலையும் பாபா நிகழ்த்தின அதிசயங்கள் எல்லாத்தையும் தான் நம்ம ஒன்றா பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் அமரபூபதின்றவர் வாழ்க்கையில் இருந்த 7 சீடர்களுடைய பெயரையும் அவங்களில் ஒருத்தரான நாகராஜ் அப்படின்றவர் வாழ்க்கையில் பாபா நிகழ்த்தின அதிசயத்தையும் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாபா அப்படின்னு சொன்னாலே அற்புதம், அதிசயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏகப்பட்ட அதிசயங்களை பாபா வாழும் காலத்தில் பண்ணியிருக்காரு. அது எல்லாருக்குமே தெரியும். தண்ணியில் விளக்கரிச்சது, கோதுமை மாவு அரைச்சி நோயை விரட்டினது, தொழுநோயாளிகளை சரி பண்ணது, காணாமல் போன குதிரையை இந்த இடத்துல இருக்குன்ட்டு முன்னதாகவே சொன்னது. இந்த மாதிரி ஏகப்பட்ட அதிசயங்களை பாபா பண்ணியிருக்காரு. இப்போ இந்த அமரபூபதின்றவர் பாபாவை பற்றி இந்த சாப்டரில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, என் வாழ்வில் சகல வெற்றிகளுக்கும் சகல காரியங்களுக்கும் அவரே ஆதாரம். என்னை வழிநடத்துகின்ற குருவாய், உயிர் காத்த கடவுளாய், என் துன்பங்களையும் துயரங்களையும் விலக்கி என்னை ரட்சித்து கொண்டிருக்கும் இறைவன். என் ஒவ்வொரு காரியத்தையும் அவரே அறிவார். அவரது அனுமதியின்றி நான் எதையும் செய்வதில்லை. பாபாவோட அனுமதி இல்லாமல் அவர் எதையுமே பண்ணுறது கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காரு. 1997ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா பூனேல இவர் வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது இவரோட பெரிய பையனுக்கு திருமணம் அப்படின்னு சொல்லி இவர் தமிழ்நாட்டுக்கு வராரு. பெரிய பையனுடைய கல்யாணம் நல்லபடியாக நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் இவருக்கு வருமானம் ரொம்ப குறைவாக இருக்குது. 1997லேருந்து 1999 ஆகிய வருடங்களில் இவர் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில் ஒரு பலசரக்கு கடையில் வியாபாரத்தை பார்த்துட்ருக்காரு. அங்கே வேலை நேரம் போக மீதி நேரத்தில் இவர் பாபாவோட உத்தரவுப்படி மக்கள் பணியையும் செஞ்சிட்டு இருக்காரு. அதாவது பாபா மூலமாக மற்றவங்களுக்கு அருள்வாக்கு சொல்கிறதையும் அந்த நேரத்தில் அந்த பலசரக்கு கடையிலேயே அவர் செஞ்சிட்டு இருந்திருக்காரு. அதன் பின்னர் 1999 மஸ்கட்டில் போய் வேலை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் சவுதியில் இந்த மாதிரி மாறி மாறி வேலை பார்த்துட்டு 2000 ஆண்டுலேருந்து 2003ஆவது வருஷம் வரைக்கும் அந்த இடத்துல சவுதியில் வேலை பார்க்குறாரு. சவுதியில் பணியில் இருந்தப்ப பெரிதாக இவருக்கு எதையும் செஞ்சிடலை. வெறும்னே வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்திருக்காரு. என்னன்னா அங்கே சட்டத்தை மீறி எதுவும் செய்யக்கூடாது அப்படின்றதால அந்த காலகட்டத்தில் பொறுமையாகவே இருந்திருக்காரு. 2003க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாபா கிட்டேருந்து ஒரு உத்தரவு வருது. இனிமே வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்ட்டு பாபா சொல்லிடுறாரு. அதனால அதுக்கப்புறம் அவர் வெளிநாட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு தமிழ்நாட்டிலேயே இருக்க ஆரம்பிக்கிறாரு. பாபாவோட உத்தரவுப்படி ஓசூரில் உள்ள நீல்கிரி சூப்பர் மார்க்கெட் அப்படின்ற ஒரு நிர்வாகத்தில் இவர் பணியாற்றிட்டு இருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இவருக்கு 8%லேருந்து 10% லாபம் மட்டும்தான் கிடைக்குது. அங்கே ஃபுல்லாக லேடிஸுங்க தான் எல்லாருமே. அந்த லேடிஸுங்க இவருடைய வேலையை பெருசாகவும் எடுத்துக்கல. இவருக்கு ஒரு நல்ல சம்பளமும் தரல. அதனால அந்த வேலையை விட்டுடுறாரு. 2003ஆம் ஆண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர் வெளிநாடுகள்லாம் நிறைய இடங்களில் போய் வேலை பார்த்துட்ருக்காரு. தமிழ்நாட்டிலையும் பலசரக்கு கடை அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இவர் வேலை பார்த்துட்ருக்காரு. இப்போ தான் பாபாவோட இன்னொரு உத்தரவு வருது. இனிமே நீ வெளிநாட்டுக்கு போக வேணாம், இங்கே இருக்க வேலையும் நீ செய்ய வேணாம், கடவுளுடைய சேவையை மட்டும் தொடர்ந்து செய் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு பாபா. இப்போ இவருடைய செலவுகளுக்காகவும் வருமானத்துக்காகவும் பார்த்தீங்கன்னா இவர் கொஞ்சம் ஜோதிட சாஸ்திரம்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறாரு. அந்த பணியையும் கொஞ்சம் அங்கங்கே செஞ்சுட்டு வராரு. இது காசுக்காக மட்டும் இவர் ஜோதிடத்தை பண்ணலை. பாபாவை பற்றி மற்றவங்க கிட்ட அருள்வாக்குலாம் இவர் சொல்வார் இல்லையா, அதுக்கும் இது தேவைப்பட்டது. பிரச்சனைனாலே எல்லாரும் ஜோதிடம் பார்க்க தானே போவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இவர்கிட்ட வர்றவங்க கிட்ட பாபா சொல்லக்கூடிய அருள்வாக்கு சொல்கிறதுக்கும் இது சுலபமாக அவருக்கு இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய 2 பையனுங்களுக்குமே கல்யாணம் பண்ணிட்டாரு. அவங்க 2 பேருமே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இவருடைய சம்பளம் வந்தாதான் அந்த குடும்பம் ஓடும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. அவங்க வீட்டில் இருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா இவருடைய வருமானம் வரலையே அப்படின்னு சொல்லிலாம் அதை பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா 2 பசங்களும் வேலைக்கு போக ஆரம்பிச்சாச்சு, அவங்களும் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி பாபா இவர் வாழ்க்கையில் தேவையான எல்லாவற்றையுமே இவர் கொடுத்துட்டாரு. அதனால இவர் எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்துட்டு வராரு. அந்த நேரத்தில் தான் பாபா கிட்டேருந்து மறுபடியும் ஒரு உத்தரவு வருது. நீ வெறுமனே இருக்காத, மக்கள்கிட்ட என்னை பற்றி சொல்லு அப்படின்ற மாதிரி சுவாமியோட அருள்வாக்கு. அதாவது அவர் ஏற்கனவே இந்த பிரச்சனைகளை எல்லாம் அருள்வாக்குலாம் சொல்லி சரி பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அந்த மாதிரி பாபா மூலமாக கேட்டு அதை தொடர்ந்து செய் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு.
இவர் வந்து இந்த மாதிரி பாபா மூலமா அருள்வாக்கு சொல்லி நிறைய பேரோட பிரச்சனைகளை எல்லாம் சரி பண்ணிட்டே இருக்கும்போது இவருக்கு வந்து நிறைய சீடர்கள் வந்து கிடைக்கிறாங்க. இவர்கிட்ட வந்து இவரை குருவா ஏத்துக்கிட்டு அவங்க எல்லாரும் சீடர்களா இவர்கிட்ட வந்து சேர்றாங்க. அவங்கெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா திருச்செங்கோட்டை சேர்ந்த நாகராஜன், திருச்செங்கோட்டை சேர்ந்த குமாரவேல், திருச்செங்கோட்டை சேர்ந்த குணசேகர முதலியார், திருச்செங்கோட்டை சேர்ந்த பல் டாக்டர் சதீஷ்குமார், மில்ட்ரி பாபு, பாலக்காட்டு மீனாட்சி மாமி, நாட்டுக்கோட்டை நகரத்தார் இனத்தை சேர்ந்த முத்துராமன், கூடுதுறையை சேர்ந்த குழந்தைவேலு, இவங்க 8 பேரும் இவர்கிட்ட வந்து சீடரா சேர்றாங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நாகையில் இவர் கட்டிய பாபா கோவிலுக்காக நிறைய வந்து விஷயங்களை அர்ப்பணிப்பாக செஞ்சுருக்காங்க. நிறைய ஈடுபாடோட உழைப்பை போட்டிருக்காங்க. மக்கள் சேவையில் நிறைய பண்ணியிருக்காங்க. இவருடைய தொண்டு நிறுவனங்கள் அதுக்கெல்லாம் கூட நிறைய வேலைகளை இவங்க செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது நாகராஜ் அப்படின்றவருடைய அற்புதத்தை தான். அவர் வாழ்க்கையில் பாபா எப்படி என்ன அதிசயத்தை நிகழ்த்தினாரு, இவருக்கு எப்படி அவர் சீடரானாரு அப்படின்ற விஷயத்த இப்போ தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நாகராஜன்றவருக்கு பார்த்தீங்கன்னா இவங்க நடத்திட்டு வர அந்த தொண்டு நிறுவனத்தின் மூலமாக திருமண செலவான 2.5 லட்சம் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இவருடைய மொத்த சம்பளமே பார்த்தீங்கன்னா 5000க்கும் குறைவு தான் இந்த நாகராஜன்றவருக்கு. இவருக்கு வந்து பார்த்த அந்த மணமகள் இருக்காங்களே அவங்களும் வந்து ரொம்ப ஏழை. அதனால இந்த நாகராஜன்றவருக்கு வீடும் கட்டி கொடுத்து திருமண செலவுன்ட்டு எல்லா செலவையும் இந்த தொண்டு நிறுவனமே வந்து செஞ்சுருக்காங்க. இவருடைய சீடரான அந்த நாகராஜன்றவர் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் ஒரு நாத்திகரா கடவுள் நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்திருக்காரு. முதலாக இவரை வந்து அவர் சந்திக்க வரும்போது கையில் ஒரு நோட்டையும் ஒரு பெண்ணையும் எடுத்துக்கிட்டு இவரை பேட்டி எடுக்கிற மாதிரி இவர்கிட்ட வந்து ஒரு கேள்வியை கேட்குறாரு. உங்களால் வந்து கடவுள் இருக்கிறத காட்ட முடியுமா அப்படின்றது தான் அவருடைய முதல் கேள்வி. அப்படி இருக்கிறது உண்மைன்னா அவர் எப்படி இருப்பாருன்னு உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்றது தான் அவருடைய கேள்வியாக இருந்தது. இவருடைய கேள்விக்கு வந்து உடனடியாக பதில் சொல்ல அவர் விரும்பலை. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் வந்து 1 திங்கள் கழித்து என்னை பார்க்க வாங்க அப்படின்னு சொல்லி இந்த அமரபூபதின்றவர் சொல்லி அனுப்புகிறாரு. அதே மாதிரி அவரும் வராரு. அதுக்கப்புறம் மறுபடியும் இதே கேள்வியை கேட்குறாரு. இப்போவும் என்ன சொல்கிறாருனாக்கா, இன்னொரு திங்கள் அடுத்த திங்கள் நீங்கள் மறுபடியும் என்னை பார்க்க வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. ஏன்னா அவர் பேச்சில் ஒரு தெனாவட்டும் ஒரு திமிரும் கடவுள் இல்லை அப்படின்ற மாதிரி தெரியுது. இப்போ 3வது வாரம் பார்த்தீங்கன்னா அந்த நாகராஜன்றவர் அவருடைய தந்தையோட வராரு. கூடவே அவருடைய தம்பியையும் கூட்டிகிட்டு வராரு. அவங்க தம்பி பேர் வந்து சண்முகநாதன். இப்போ வந்து அவருடைய பேச்சிலையும் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பணிவு தெரியுது அவங்க அப்பா கூட வந்திருக்கிறதால. இப்போ அந்த நாகராஜன் இருக்கார் இல்லையா, அவருடைய அப்பாவும் அவரும் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க தம்பியை பற்றி சொல்கிறாங்க. என்னுடைய தம்பிக்கு வந்து காது தொண்டை அதிலெல்லாம் வந்து ஏதோ ஒரு நோய் இருக்குது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அவனுடைய அறுவை சிகிச்சைக்காக 35,000 ரூபாய் வந்து செலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து அவ்வளவு பணம் குடும்பத்தில் இல்லை அப்படி சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. அவங்க மனசுக்குள்ளே இருந்த வேதனை வந்து வார்த்தையில் குமுறலாக இவங்க கிட்ட வெளிப்பட்டுட்டு இருந்தது. ஐயா, நீங்கள் வந்து இறை தொண்டு செய்கிறவர் எனக்கு தெரியும், ஆனால் எங்கள் வாழ்க்கையில் இருக்க சோகம் வந்து எங்களை இறை நம்பிக்கை கொள்ள செய்யவில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கவர், ஆனால் எங்கள் வாழ்க்கையில் நடக்கிற கஷ்டம் சோகம்லாம் வந்து எங்களால் வெளியவே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு கஷ்டத்தில் இருக்கிறதால எங்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாமல் நாங்கள் இருக்கோம் அப்படின்றத சொல்கிறாரு. நீங்கள் என்னுடைய தம்பி சண்முகநாதனுக்கு ஏதாவது உதவி செஞ்சீங்கன்னா எங்களுடைய மனசு வந்து ரொம்ப சந்தோஷப்படும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வார்த்தைகளால் இவர்கிட்ட ஆறுதல் தேடுறாங்க. முதலாக நாகராஜ் வந்து இவரை சந்திக்க வந்தப்போ அவர் கேட்ட கேள்வி என்னன்னாக்கா, கடவுள் இருக்கிறத உங்களால் காட்ட முடியுமா, அப்படி இருக்கிறாருன்னா அவர் எப்படி இருப்பார் அப்படின்றது தான். அதை வந்து இவருக்கு உணர்த்தணும் அப்படின்னு சொல்லி அமரபூபதின்றவர் முடிவு பண்ணிடுறாரு. இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் தம்பியோட வியாதியை நான் வந்து சரி பண்ணுறேன், குணமாக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு வந்து நீங்கள் எந்த செலவும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி இவருடைய தம்பி வியாதியை அவர் வந்து குணமாக்குறாரு. டாக்டருங்க பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் செஞ்சு தான் குணமாக்க முடியும் அப்படின்னு சொன்ன அந்த வியாதியை எந்தவித செலவுமே இல்லாமல் பாபாவோட அருளால் இவர் வந்து குணமாக்கி காண்பிக்கிறாரு. அதாவது என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத பாபா சொல்லுவார் இல்லையா அருள்வாக்கில், அந்த மாதிரி பாபா சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் அவருடைய தம்பி சண்முகநாதனுக்கு இவர் பண்ணுறாரு. அந்த மருந்துகளை எல்லாம் சொல்கிறாரு. அதன்படி அவங்களும் செஞ்சுட்டு வரும்போது அவருடைய காது தொண்டை பிரச்சனை எல்லாமே சரியாயிடுது. இப்போ ஆப்ரேஷன் பண்ணாமலேயே இவருடைய தம்பி வியாதியை அமரபூபதின்றவர் குணமாக்குனதால அவருடைய கேள்விக்கான பதில் வந்து இதன் மூலமே வந்து அவருக்கு கிடைச்சிட்டதை உணர்றாரு நாகராஜன். என்னன்னா, நமக்கு மீறிய சக்திகள் வந்து இந்த பிரபஞ்சத்தில் நிறைய இருக்குது, கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்றத அந்த நாகராஜ் வந்து உணர ஆரம்பிச்சிடுறாரு.
இந்த நாகராஜன் சொல்றவருக்கு பாபா இந்த அதிசயம் மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் பண்ணுறாரு. என்னன்னா, நாகராஜன்றவர் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவருடைய மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா 3000 தான். ஒரு கிரெடிட் கார்டும் அவர் வந்து வச்சுட்டு இருப்பாரு. அதுதான் அவருடைய சொத்து. ஆனால் அதில் வந்து எதுவுமே இருக்காது. அந்த கிரெடிட் கார்டில் காசு அப்படின்லாம் எதுவும் இருக்காது. அவங்க ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா நிறைய கடனால் அவஸ்தைப்பட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப வறுமையும் கூட. அந்த நிலைமையில் பாபா வந்து தன்னுடைய கருணையால் என்ன பண்ணுறாருன்னா, இந்த நாகராஜன்றவருக்கு ஒரு விஷயத்த பண்ணுறாரு. பாபா அந்த நாகராஜன் சொல்லக்கூடியவருக்கு பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய் சம்பளத்தில் வேலை கிடைக்க செய்கிறேன் அப்படின்ட்டு ஒரு உத்தரவை இந்த அமரபூபதின்றவர்கிட்ட கொடுக்குறாரு. அதன்படியே இவரும் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் ஒரு கம்பெனியில் இவர் சொல்கிறாரு, இந்த கம்பெனியில் வந்து நீ வேலைக்கு சேர்ந்தீங்கன்னா உனக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு அவரும் முயற்சி பண்ணுறாரு. அதன்படியே அந்த நாகராஜுக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் ஒரு கம்பெனியில் 30,000 ரூபாய் சம்பளத்தில் வேலை கிடைக்கிது. வேலைக்கான உத்தரவு வந்து கிடைக்க பெற்றதும் இந்த நாகராஜ் அப்படின்றவரால் நம்பவே முடியல. பாபாவோட கருணையை நேரில் உணர்ந்தவராக அவர் உடனடியாக என்னை தேடி வந்து பாபாவிடம் ஆசி பெற்றார். இப்போ பாபா பார்த்தீங்கன்னா கனவுலெல்லாம் வருவார் இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து அந்த நாகராஜன்றவருக்கு நடந்திருக்கு. பாபாவை உணர ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ வேகமாக இந்த அமரபூபதின்றவர்கிட்டையும் வந்து, ஐயா நான் உங்ககிட்ட வந்து தேவையில்லாத சில வார்த்தைகளை எல்லாம் பேசிட்டேன், கடவுளை பற்றிலாம் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. பாபா வந்து அவருடைய தம்பி நோயை சரி பண்ணிட்டாரு. இவங்களுடைய குடும்ப கஷ்டத்தையும் சரி பண்ணி ஒரு நல்ல சம்பளத்தில் வேலை வரா மாதிரி இந்த நாகராஜன்றவருக்கும் பண்ணிட்டாரு இல்லையா. அதனால நாகராஜும் அவருடைய தம்பி சண்முகநாதனும் பார்த்தீங்கன்னா இவர் மேலே ரொம்ப அன்பும் பக்தியும் கொண்டு இவருக்கு சீடர்களாக மாறிட்டாங்க. பாபாவோட தொண்டுகளையும் நிறைய செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பாபாவோட பக்தர்களாகவும் மாறிட்டாங்க. இப்போ நாகராஜும் அவருடைய தம்பி சண்முகநாதனும் பார்த்தீங்கன்னா முழுமையாக பாபாவோட தொண்டில் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டாங்க. இப்போ அந்த நாகராஜ் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அரிசோனால தான் வேலை பார்த்துட்ருக்காரு. அவர் வந்து ஃபீனிக்ஸ் நகரில் இருக்கக்கூடிய ஷீரடி சாய்பாபா ஆலயத்துக்கு நிறைய பண உதவியும் சரி, நிறைய வந்து உடல் உழைப்பும் சரி, நிறைய விஷயங்களை அவர் வந்து பண்ணியிருக்காங்க. அவரும் அவர் தம்பியும் முழுமையாக பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருமே பாபா கிட்ட தன்னை ஒப்படைச்சிட்டாங்க அப்படின்றதும் இங்கே சொல்லணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. முழுமையாக அவங்க 2 பேருமே பாபாவோட தீவிரமான பக்தர்களாக மாறிட்டு இருக்காங்க. இதுதான் நாகராஜ் அப்படின்றவர் வாழ்க்கையில் பாபா நிகழ்த்தின இந்த அற்புதம். அடுத்ததாக இவருடைய சீடர்களில் குமாரவேல் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவருடைய வாழ்க்கையில் பாபா நிகழ்த்தின அதிசயத்தை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.